ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 120. பரோடாவை சேர்ந்த ஜானகிபாய். பரோடாவில் இருந்து ஜானகிபாய் என்கின்ற பிராமண பெண் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்தாள். அவள் மிகுந்த ஆச்சாரத்தை கடைபிடிப்பவள். அவள் எங்கும் அசுத்தம் நிறைந்திருக்கும் என்கின்ற எண்ணம் உடையவள். அதனால் தன் பாதத்தை பூமியில் வைப்பதற்கு கூட தயங்குவாள். அவள் ஸ்ரீ சுவாமிகளுக்கு நெய்வேத்தியம் செய்து கொண்டு வந்தாள். ஆனால் வரும் வழியில் ஒரு தேள் அவளை கொட்டிவிட்டது. இருப்பினும் அவள் எந்தவித தடையும் இல்லாமல் ஸ்ரீ சுவாமிகளிடம் தன் நெய்வேத்தியத்தை சமர்ப்பித்தாள். அவள் எப்படியோ சிரமப்பட்டு ஸ்ரீ சுவாமி மகாராஜுக்கு அருகில் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டாள். உடனே மகாராஜ் அவளிடம், நாங்கள் ஆச்சாரமாக உணவு உண்பதில்லை, உன்னை போல் நடிப்பவர்களிடம் இதை நீ கொடுக்கலாம் என்று சுட்டிக்காட்டியவுடன் அவள் தன் நடத்தையை எண்ணி வருந்தினாள். அவள் தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சியவுடன் ஸ்ரீ சுவாமிகள் அவள் அளித்த நெய்வேத்தியத்தை சுவைத்து கொண்டே, நீ வெள்ளையான பிறகு உன் மனதில் பக்தி அதிகரிக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற சில நாட்களுக்கு பிறகு அவள் வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டாள். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வார்த்தைகளை எந்த சக்தியால் மாற்ற முடியும்? பிரம்மாண்டங்களின் தலைவரான ஸ்ரீ சுவாமிகள் கூறிய அனைத்தும் பலித்தன. அவள் வெண்குஷ்டம் தாக்கிய பின்னர் தன் தீய கர்மங்களை எண்ணி மிகுந்த வருத்தமடைந்து எப்போதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நினைவிலேயே வாழ்ந்தாள். இந்த நிகழ்ச்சி மிகவும் எளிமையாக தெரிந்தாலும் நாம் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கும் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மற்றவர்களுக்கு தொந்தரவு அளிக்காத வண்ணம் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அனுசரித்து இருக்க வேண்டும் என்பதை போல தோன்ற வைக்கிறது அல்லவா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.